السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أزواجكم لتسكنوا إليها. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تنكح المرأة لأربع: لمالها ولحسبها وجمالها ولدينها فاظفر بذات الدين تربت يداك. صدق رسول الله صلى الله عليه وسلم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் ஸலவாத்தும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் வாழ்க்கை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு சிறந்த மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கத்தை வழங்கி அந்த மனிதன் ஒழுக்கமாக வாழக்கூடிய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தின் மூலமாக கற்றுத் தருகின்றார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் தன்னுடைய திருமண வயது என்று வந்தவுடன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் முறைப்படி நிக்கா செய்து கொண்டு ஷரியத் முறைப்படி வாழ்வதும் கூட ஒழுக்கத்தின் ஒரு பகுதியாக மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. இன்னும் சொல்ல போனால் இந்திய சமுதாயத்தில் திருமணம் என்பது ஒவ்வொரு வகை மனிதரும் ஒவ்வொரு வகையில் புரிந்து கொண்டு அதை தன் வாழ்க்கையில் திருமணத்தை கையாளுகின்றார்கள். சிலர் திருமணம் என்பது ஏதோ ஒரு ஆணும் பெண்ணும் சேருவது மட்டும்தான் என்று எண்ணிக்கொண்டு அதை ஒரு ஜாலியான வாழ்க்கையாக அதை கழித்து விடுகின்றார்கள். ஆனால் மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அதாவது அல்லாஹ் உங்களிலிருந்து உங்களுடைய இணையை துணையை அவன் படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் ஒன்று என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமணம் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. ஏனென்றால் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் அல்லாஹ் சொன்னா நிக்கா என்ற ஒரு பந்தத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சேர்த்து வைக்கின்றார். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வழி என்ன சொன்னால் தஸ்குனு இலைஹா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்க அதில் என்ன செய்றீங்க? அமைதி பெறுவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வாழ்க்கையில் நிம்மதி. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணத்தின் மூலமாக வாழக்கூடிய தம்பதிக்கு அல்லாஹ் தஆலா நிம்மதி என்ற ஒரு உத்தரவாதத்தை அல்லாஹ் தருகின்றான். ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு சமுதாயத்துல நாம் காணக்கூடிய பல திருமண வாழ்க்கையில அந்த நிம்மதி என்பது இருக்குதா பார்த்தா இன்னைக்கு இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நிம்மதி இல்லாததுக்கு என்ன காரணம்? நம்ம எந்த வகையில பார்த்து கொண்டாலும் சரி இன்னைக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை பல மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப நிம்மதி இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய இஸ்லாமிய மக்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது
பெரும்பாலும் அது இஸ்லாம் சொன்ன முறைப்படி நாம் வரிசையாக வந்து எடுத்து பார்க்கும் பொழுது இந்த தன்மை நம் திருமண வாழ்க்கையில் இருக்கிறதா என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அந்த தன்மை இருந்தா மட்டும்தான் அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் தந்த அந்த அமைதியை என்ன செய்யும் வாழ்க்கையில நாம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க பெரும்பாலும் பாத்தீங்க சொன்னா திருமணத்துக்கு முன்பாக இஸ்லாம் சில விதமான விஷயத்தை சொல்லி காட்டுகின்றது. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் செய்யும் சொன்னா என்ன செய்யணும் சொன்னா அவங்க செய்வாங்க, திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டால் ஒரு ஆண் அந்த மாப்பிள்ளை பெண் ஒரு முறை பார்த்துக் கொள்வது மார்க்கத்துல ஹலாலாக்கப்பட்டிருக்கு. பார்த்துக் கொள்ளலாம், தப்பு இல்லை. ஏன் சொன்னா பார்க்க வேண்டும், இஸ்லாம் அதான் சொல்லுகிறது. நபிசுல்லா காலத்துல சஹாபி சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ் நான் வந்து நிக்கா செய்ய போறேன்னு சொல்லி செய்றாரு. அந்த சஹாபி சொல்றாங்க, அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, நீ வந்து நிக்கா செய்யற அந்த பெண்ணை பார்த்துட்டாயே கேக்குறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்ல பார்க்கல, நபிசுல்லா போய் பார்க்க சொல்றாங்க. ஏன்னா பார்க்கும்போது என்ன சொன்னா பார்ப்பது மட்டும் தான் நல்லா விளங்கிக்கணும். அவன் நிக்கா செய்யும் போது நிக்கா செய்ய முடிவு செய்து விட்டா என்ன செய்யணும், அந்த நிக்கா செய்யக்கூடிய அந்த கணவனும் அந்த ஆணு பெண்ணு ஒருவரை பார்த்துக் கொள்வது மார்க்கத்துல ஆகுமாக்கப்பட்டிருக்கு. அப்ப பார்க்க மட்டும்தான் அனுமதி தவிர அதை தாண்டி நம்பரை மாற்றிக்கொண்டு பேசுவது என்பது மார்க்கத்துல அனுமதி கிடையாது. எங்க ஆரம்பத்துல பார்த்து பாத்தீங்களா, நம்ம சொன்ன மாதிரி இஸ்லாம் வந்து அமைதிக்கான வழி இஸ்லாம் காமிக்குது. எப்படி சொன்னா, நீங்க திருமணம் செய்ய போறீங்க, முதல் பார்ப்பதோட நிறுத்திக்கீங்க, அவ்வளவுதான். அதுதான் உங்களுக்கு லிமிட். அதுக்கப்புறம் என்ன செய்ய நிக்கா செய்ய வரைக்கும் பேசுவது, கொள்வது, ஊர் சுற்றுவது, வெளியே கடை வீதிக்கு செல்வது, அதாவது நிச்சயம் செய்து விட்டால் மட்டுமே ஒரு கணவனும் மனைவி வந்து யாரும் வந்து ஆகிவிட முடியாது. இஸ்லாம் சொல்ல முறைப்படி நிக்கா செய்து கொள்ள மட்டும் தான் என்ன செய்ய முடியும், ஒரு கணவன் மனைவி ஆக முடியும். தவிர நிச்சயம் செய்துட்டாங்க, நான் வந்து பார்த்துட்டோம், நான் பேசுறது சொல்லி யாரும் கணவன் மனைவியாக ஆக முடியாது. அப்ப இருக்கக்கூடிய ஆரம்பமே என்னன்னு சொன்னா ஆரம்பமே கோணல். அப்ப இஸ்லாம் என்ன சொல்ல சொன்னா, நீங்க வந்து நிக்கா செய்தா முதல்ல செய்யணும், கணவனும் அந்த ஆணோ பெண்ணோ திருமணம் செய்யக்கூடிய இந்த ஆணு பெண் என்ன செய்யலாம், ஒரு முறை பார்த்துக் கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நிக்கா முடிவாக்கப்பட்டது. நிக்கா முடிவான பிறகு என்ன செய்ய தெரியுமா, நிக்காவுக்காக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு மாப்பிள்ளையோ அல்லது பெண்ணோ இதுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வரம்பு என்ன தெரியுமா, நான் முன்பு சொன்ன மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் என்ன செய்யறாங்க, இங்க வந்து பெண்ணை பாக்குறாங்க அல்லது பெண்ணுக்கான மாப்பிள்ளையை தேர்றாங்க சொன்னா அவங்க என்ன செய்யறாங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வரம்பை தாண்டி இவங்க ஒண்ணு தேடி போறாங்க. இஸ்லாம் சொல்ல என்ன தெரியும், நபிஸல்லா சொல்றாங்க, துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் வந்து 4 காரணங்களுக்காக நிக்கா செய்யப்படுகின்றார். நபிஸல்லா சொல்றாங்க 4 காரணங்கள் பெண் வந்து நிக்கா செய்யப்படுறாங்க சொன்னா 4 காரணங்கள் என்ன, லிமாலிஹா, ஒன்று அவளுடைய செல்வம். ஒரு பெண் நிக்கா பொதுவான காரணம் இது. ஒரு பெண் வந்து நிக்கா செய்ய சொன்னா முதல் காரணம் என்ன, செல்வத்துக்காக நிக்கா செய்யப்படுவார். அல்லது வலி ஹஸபிஹா, அல்லது அவளுடைய குல கோத்திரம், இந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த குலத்தை சேர்ந்தவங்க செய்வாங்க, அந்த குலத்தின் காரணமாக அது பெண் நிக்கா செய்யப்படுவார். இது வந்து யூசுவலா ஒன்று. மூணாவது சொல்றாங்க ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக நிக்கா செய்யப்படுகின்றால், அழகு காரணம். நான்காவது சொல்றாங்க வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கத்துக்காக மார்க்க பற்றுக்காக என்று சொல்லும் பொழுது நபிஸல்லா சொல்றாங்க மார்க்க பற்றுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. அப்ப என்னன்னு சொன்னா சிந்திச்சு பார்க்கணும். அதாவது எல்லாம் தேவைதான், செல்வம் தேவை, அழகு தேவை, எல்லாம் தேவை. அது இஸ்லாம் அது வேணாம் சொல்லல. ஆனா எது தேவை, முக்கியமாக நம்ம வாழ்க்கையில வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய அந்த நிம்மதி அந்த உத்தரவாதம் வேணும்னு சொன்னா அது என்ன தேவை, மார்க்க பற்றுள்ள பெண் தேவை. இப்ப மார்க்கப்பட்டுள்ள பெண் சொன்னா நீங்க நம்முடைய அளவுக்கு என்ன தெரியுமா, நம்ம வந்து மனசுல படிக்க வைக்கிறோம், குர்ஆன் ஓத வைக்கிறோம், தொழுக வைக்கிறோம், இது மட்டும் நினைச்சு அப்படி அல்ல. ஒரு மார்க்கப்பட்டு சொன்னா ஒரு இஸ்லாம் வந்து ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை முறை அந்த பெண்ணுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய திருமணம் ஆன பிறகு அது குடும்பத்தை வந்து எப்படி வந்து நடத்தி செல்ல வேண்டும் என்ற அந்த பாடம் வந்து பெண்ணுக்கு நடத்த அந்த பெண்ணுக்கு வந்து தெரிந்திருக்க வேண்டும். அப்ப என்ன சொன்னா இவ்வாறு வந்து தெரியாத பட்சத்தில் என்ன தெரியுமா, நீங்க என்ன ஓதி பார்த்தாலும் சரி, என்ன தோணாலும் சரி, என்ன செய்ய மாட்டாங்க, குடும்ப வாழ்க்கையில அவங்க சரி அவங்க வந்து சரியான முறையில் வந்து அவங்க வந்து சரியான முறையில் வந்து அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுங்க, முதல் விஷயமாக மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை வந்து தேர்ந்தெடுக்குமாறு நபிஸல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க. சொல்றாங்க அவ்வாறு வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்காம விட்டால் தரிபத்தி எதாக உங்களுக்கு கை வந்து கடன் லட்சம் அவங்க வந்து நாசமா போட்டு சொல்றாங்க. அப்ப என்ன சிந்திச்சு பார்க்கணும். அப்ப என்ன சொன்னா வாழ்க்கையில வந்து முன்பு விஷயம், அதாவது முதல் விஷயம் தெரியுமா, ஒரு பெண்ணை வந்து தேர்ந்தெடுக்கும் போது என்ன செய்யணும், மார்க்க பற்றை பார்க்க வேண்டும். அதே போல ஒரு பெண்ணுக்கான ஆண் வரனை தேர்ந்தெடுக்கணும்னு வச்சுங்க, மாப்பிள்ளை பார்க்கணும், அதுக்கு என்ன தேவை, நபிஸல்லா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க,
அதாவது உங்களுக்கு வந்து யாருடைய நல்ல குணமோ அதே போல ஒருத்தருடைய தீனம் வந்து உங்களுக்கு வந்து பிடித்து விட்டா என்ன செய்யுங்க, நீங்க உங்களுடைய பெண்ணை வந்து நிக்கா செய்து தருமாறு நபிசல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அது ஆணுக்கான ஒரு அணுகுமுறை. அதாவது அவன் என்ன சம்பாதிச்சால் என்ன செய்தால் கூட என்ன செய்யணும், அவருக்கு நல்ல குணம் இருக்க வேண்டும், அவருக்கு வந்து தீனுடைய பற்று இருக்கணும். சொல்லி தீன் பற்று என்பது என்ன தெரியுமா, இதேதான். என்னதுங்க, கணவனாக வந்து பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என்ன செய்யணும், அந்த குடும்பத்தை வந்து எப்படி நடத்த வேண்டும் என்ற அந்த பண்பு அவருக்கு வந்து தெரிந்திருக்க வேண்டும். அப்ப இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்க பற்று என்பது. அப்ப என்ன தெரியுமா, இது இல்லாத பட்சத்துல நம்ம வந்து எப்படிதான் நிக்கா செய்தால் என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த சகீனத், அல்லாஹ் சொல்லி தஸ்கூனு என்ன சொன்னா பாத்தீங்களா, அந்த அமைதி, அந்த திருமண வாழ்க்கையில அமைதி இல்லாமல் போகும். அப்ப என்ன தெரியுமா, இஸ்லாம் சொல்லுது என்ன சொல்லுது, இவங்க மார்க்க பற்ற பாருங்க. ஏன்னு சொன்னா நபிசுல்லாஹு காலத்துல வந்து இதான் ஃபாலோ பண்ணாங்க. எந்த குடும்பத்தை வந்து மார்க்க பற்று இல்லையோ அது என்ன செய்யாதுங்க, அது வந்து அந்த குடும்பத்தில் நிம்மதி என்பது இல்லாமல் போயிடும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மார்க்கத்துல வந்து முன்பு சொன்ன மாதிரி திருமணம் என்பது இபாதத்தா சடங்கா? ஏன் சொன்னா, சில பேர் எப்படி சொன்னா திருமணம் வந்து வாழ்க்கையில் இருந்து செய்றாங்க, சடங்கா ஆக்கிறாங்க, இப்ப சடங்கு போல. ஆனா நபிசல்லல்லாஹு சொல்றாங்க நிக்காஹு மின் சுன்னத்தி சொல்றாங்க. நிக்கா என்பது சுன்னத்தை சொல்றாங்க. சுன்னத் என்பது என்ன தெரியுமா, எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து எந்த ஒரு காரியம் இந்த உலகத்தை செய்வதனால அல்லாஹ் தஆலா ஆகிரத்துல வந்து நன்மை தருவானோ அதுக்கு என்னங்க இருக்கு, அதுக்கு இபாதத். சுன்னத்தின் பேர் இபாதத்துக்கு செய்யலாம். நபி சுன்னத்துக்கு அல்லாஹ் தஆலா ஆகிரத்துல அல்லாஹ் வந்து நன்மை தருவான். அப்ப என்ன சொன்னா, நிக்கா என்பது என்ன தெரியுமா, அது சடங்கு அல்ல, அது ஒரு இபாதத், நபியோட சுன்னத். அப்ப என்ன செய்யணும், வாழ்க்கையில வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஒருத்தருக்கு வந்து நிக்கா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துட்டார். என்ன செய்யணும் தெரியுமா, அது வந்து மார்க்கம் சொன்ன முறைப்படி அந்த வாழ்க்கையை வந்து அவர் வந்து வாழ வேண்டும். அப்ப அவ்வாறு வாழும் பட்சத்தில் என்ன செய்யலாம், நான் வந்து வாழ்க்கையில நிம்மதியாக வாழலாம். அதுக்கு அடுத்தபடியாக முன்பு சொன்ன மாதிரி நீ சொல்லணும் இல்லையா, அல்லாஹ் தர உத்தரவாதம் என்ன, நீ தஸ்கூனு இலைஹா, நீங்க என்ன செய்யுங்க, அமைதியா இருக்கீங்க. அமைதி பெறுவதற்கு அல்லாஹ் நிக்கா செய்தது, நிக்கா வந்து அல்லாஹ் வந்து உண்டாக்கியதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, நிக்கா என்ற ஒரு விஷயத்தை குடும்பத்துல நம்ம உண்டாக்கி விட்டா என்ன செய்யணும், குடும்பத்துல நிம்மதி இல்லாம போகுது. இன்னைக்கு என்ன ஆகுதுங்க, நிக்கா பேச்சு இடத்துல சரி வீட்டுல என்ன செய்யறோம், மாப்பிள்ளைக்கோ ஒரு பொண்ணுக்கோ என்ன செய்யறோம், நிக்காவுக்கு பேச்சு இடத்துல என்ன செய்யறோம், நிக்காவோட பேச்சு ஆரம்பத்துல இருந்து நிக்கா முடிவுக்கு என்ன செய்ய குடும்பத்துல நிம்மதி இல்லாம ஆகுது. என்ன காரணம் தெரியுமா, இவங்க என்ன செய்யறாங்க, நிக்கா என்பதுன்னு சொன்னா அதிகமா செலவு செய்தாதான் நிக்கா. செலவுல நிக்கா இல்லைங்க, செலவுல நிக்கா கிடையாது. வந்து சொல்றோம், நம்முடைய கைக்கு நமக்கு என்ன முடியுமோ நம்முடைய கைக்கு அடக்கமான முறை என்ன செய்யலாம், நிக்கா செய்து கொள்ளலாம். ஏன் சொன்னா நிக்காவுடைய ஷர்த் அதுதான். என்ன தெரியுமா, ஒன்று வந்து மஹர் கொடுக்கணும், இரண்டாவதாக ஈஜாப் கபூல், ஈஜாப் ஒன்று கபூல், நாலாவதுனாங்க விருந்து, வலிமா விருந்து, பெண்ணுடைய விருந்து அல்ல, வலிமா விருந்து தான். அதாவது பெண் விருந்து அல்ல, மகன் விருந்து தரணும் நிக்கா முடிச்ச பிறகு. இது வந்து மார்க்கம் சொல்லக்கூடிய விருந்து. இந்த 4 தான் நிக்கா வந்த விட இதை தவிர்த்து விட்டு நம்ம எவ்வளவு விஷயத்தை செலவு செய்தாலும் அதுக்கு மார்க்கம் பொறுப்பு கிடையாது, மார்க்க பொறுப்பா இல்லை. அப்ப என்ன தெரியுமா, நம்ம என்ன செய்யறோம், நமக்கு இஷ்டத்துக்கு வந்து ஏகப்பட்ட செலவை உண்டாக்கி கொண்டு என்ன செய்யறோம், நிக்கா என்பது அமைதி இல்லை சொல்லி நம்ம உண்டாக்குறோம், அமைதி இல்லாம நம்ம தான் ஆக்கிக்கின்றோம். அதே போல என்ன தெரியுமா, நான் முன்பு சொன்ன மாதிரி, அதாவது நபிசல்லா சொல்றாங்க என்ன செய்யணும், அந்த காலத்துல பாருங்க, நபிசல்லா காலத்துல சஹாபி என்ன செய்யறாரு, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற சஹாபி நபியை வந்து பார்க்க வராரு. பார்க்க வரும்போது பார்த்தா அவருடைய ஆடையில வந்து என்ன தெரியுமா, மஞ்சள் நிற கரையை ரசூலா பாக்குறாங்க. இந்த மஞ்சள் கரை சொன்னா அந்த காலத்துல அத்தர் ஒரு கரை இருக்கும், அந்த அத்தரை போட்டா அந்த மஞ்சள் நிறம் ஆயிடும். அப்ப ரசூலா கேக்குறாங்க, என்ன அப்துல் ரஹ்மானே உங்களுடைய ஆடையில மஞ்சள் கரை பாக்குறேன்னு கேட்கும் பொழுது அப்ப அந்த அப்துல் ரஹ்மான் சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நான் நிக்கா முடிச்சுட்டு சொல்றாங்க. நிக்கா முடிச்சு நபிக்கே தெரியல, அந்த காலத்துல நபிசல் வாழ்ந்துருக்கிறாங்க. நபியுடைய துவா என்பது எல்லா துவாவிலும் மிக சிறப்பான ஒரு துவாவாக இருக்கும். ஆனா அந்த இடத்துல பாருங்க, நிக்கா முடிச்சிருக்கிறாரு, யாருக்கு தெரியாம, நபிக்கு தெரியாம நிக்கா முடிச்சிருக்கிறாரு. அப்ப ரசூல் வந்து அதுக்காக கோச்சிக்கல, என்ன சொல்றாங்க, அவளும் அப்படியா அல்ஹம்துலில்லாஹ், என்ன செய்யுமா, ஒரு ஆட்டை கொண்டு வலிமா கொடு, ஆட்டாத்து என்ன செய்யணும், நீ வலிமா கொடு என்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றதா ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப அவ்வளவு எளிமையாக எளிதான முறையில சொன்ன நிக்கா என்பது எவ்வளவு பெரிய போராட்டம் மக்கள் மத்தியில. இந்த போராட்டம் என்ன தெரியுமா, அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த உத்தரவாதம் சக்கியன்னு சொன்னா அமைதி சொன்னா அமைதி இல்லாம என்ன தெரியுமா, ஆரம்பத்திலே அமைதி இல்ல, என்ன தெரியுமா, அமைதி இல்லாம நிக்கா செய்யறோம். நிக்கா முடிச்சு என்ன தெரியுமா, அந்த கணவன் அந்த தம்பதிக்கு மத்தியில அமைதி இல்லாம ஆயிடுது. அப்ப என்ன தெரியுமா, நீண்ட காலமாக சேர்ந்து வாழக்கூடிய தம்பதி என்ன செய்யறாங்க, அமைதி இல்லாம கொஞ்ச நாள் பிரிந்து விடும் அளவுக்கு இந்த அமைதியின்மை வந்து காரணமாக அமைகிறது. நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப என்ன தெரியுமா, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து என்ன தெரியுமா, இதெல்லாம் வந்து
சிந்திச்சு அல்லாஹ் இதான் சொல்றான், மார்க்கம் இருந்தா நிக்கா செய்றீங்க, என்ன செய்யுங்க, நிக்கா செய்யும்போது இந்த முறையில் நிக்கா பண்ணுங்க. ஹைர். அதுக்கு அடுத்தபடியாக நிக்கா செய்தாச்சு, நிக்கா முடிச்சுட்டாங்க. கணவன் பண்ணி நிக்கா முடிச்ச பிறகு கணவன் என்ன செய்யணும், மனைவி என்ன செய்யணும், ஏன்னா குடும்ப பொறுப்பு இருக்கா இல்லையா? அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நபிசல்லா சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் வந்து மனைவிக்கு அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றது தெரியுமா, வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த பெண்ணுக்கு வந்து எப்படி சில உரிமை இருக்கோ அதே மாதிரி சில பொறுப்பு இருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உரிமை இருக்கு, பொறுப்பு இருக்கு அந்த பெண்ணுக்கு. அப்ப என்ன செய்யணும், உரிமை வந்து எடுத்துக்கொள்றதுக்கு என்ன செய்யணும், அந்த குடும்ப பொறுப்பு என்ன தெரியுமா, அந்த குடும்பத்தை நல்ல முறையில கொண்டு செல்ல வேண்டும். அந்த மனப்பெண்ணுக்கான தகுதி, அது மனப்பெண்ணுக்கான கடமை. நீ யாரு கொண்டு போற இன்னைக்கு தெரியல, ஏன் சொல்ல அந்த மாதிரி வந்து நீ வந்து டோட்டலா பூஜ்ஜியமான நிலையில நிக்கா நடத்தி வைக்கிறோம். அந்த நிக்கா நடத்துவது எதுவும் இல்லாம கடைசி எதுக்காக நிக்கா தெரியாம என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த அமைதி இல்லாத வாழ்க்கையை வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். எதுக்கு அல்லாஹ் தஆலா நிக்கா அல்லாஹ் வச்சா, அமைதி அங்கதான் இருக்கு, எங்குமே இல்ல. அமைதி எங்க இருக்கு, நீங்க வந்து எவ்வளவு கோடான கோடி சம்பாதிச்சாலும் அங்க அமைதி இருக்காதுங்க. நல்ல முறையில ஷரியத் முறைப்படி நிக்கா செய்து யாரு வாழ்வாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, நிம்மதியா வாழ்வாங்க, மன அமைதியா வாழ்வாங்க என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய உத்தரவாதம். ஹைர். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறா, வலி ரிஜாலி அலைஹின்ன தரஜா, பெண்ணுக்கு வந்து சில பொறுப்பு இருக்கா இல்லையா, அதே போல என்னது ஆணுக்கு ஒரு படி மேல அதிகம் பொறுப்பு இருக்கு. பெண்ணை விட ஆணுக்கு சில அதிகம் கூடுதல் பொறுப்பு என்ன தெரியுமா, சம்பாதிக்கணும், பொறுப்பா நடந்துக்கணும். என்ன பொறுப்பு தெரியுமா, அந்த பெண்ணுக்கு தேவையான உணவு, உடை, தங்க வைப்பதற்கான இல்லத்துக்கான அந்த பொறுப்பு என்பது ஆணுக்கு வந்து அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். அப்ப என்ன தெரியுமா, நீங்க வந்து டோட்டலா மாறிடுச்சு, டோட்டலா மாறிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். நீங்க எப்படி சொன்னா நிக்கா என்பதே தேவையில்லை என்று சொல்ல சமுதாயம் வந்து நீங்க வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறது, உருவாகி இருக்கு இல்லைங்களா? இது வந்து சொல்றாங்க, நம்புற மார்க்கத்தை கூட இஸ்லாம் படிச்ச மக்கள் கூட பாத்தீங்க சொன்னாங்க, மனம் போன போகல வாழறாங்க. இஸ்லாம் சொல்லல நிக்கா செய்ய, அதுக்கு சில வரமுறை மார்க்கம் என்ன சொல்றது தெரியுமா, நிக்கா செய்தால் ஒரு மூமின் என்ன செய்யணும், முஸ்லீம் வந்து முஸ்லீமா நிக்கா பண்ணணும். இஸ்லாம் தாண்டி நிக்கா என்பது கலந்து போய்விடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆன் சொன்னா பாருங்க, வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யூமின்ன, அதாவது நீங்க ஒரு முஸ்லிமான பெண் நிக்கா செய்யாதீங்க, அல்லாஹ் சொல்றா, ஹத்தா யூமின்ன, அவள் ஈமான் கொள்ளும் வரைக்கும். யார் வேணா இருக்கட்டும், ஈமான் கொண்டா நிக்கா பண்ணுங்க, ஈமான் கொள்ள இல்லையா யாரும் நிக்கா பண்ணாதீங்க அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யூமினு, அல்லாஹ் சொல்றான். பெண்ணுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறா, நீங்க அதே மாதிரி செய்யாதீங்க, ஒரு சிறுக்க வைக்க ஒரு ஆளை நிக்கா செய்யாதீங்க, ஹத்தா யூமினு, அவன் வந்து ஈமான் கொள்ளும் வரைக்கும். அப்ப ஈமான் என்ற ஒரு அளவுக்கு அல்லாஹ் வைக்கிறான். நீ என்ன தெரியுமா, மனசு புடிச்சுக்க நான் நிக்கா செஞ்சுக்கிறேன், அப்படி இல்லை, மனசு புடிச்சுக்கிட்ட பிரச்சனை இல்லை. ஆனா என்ன செய்யணும், எந்த அளவுக்குள்ள வரணும், ஈமான் எல்லைக்குள்ள வரணும், இஸ்லாம் எல்லைக்குள்ள வரணும். அவ்வாறு வந்துவிட்டால் நிக்கா செய்வது எந்த விதமான தடையும் இல்லை, மார்க்கம் தான் சொல்லுது. அப்ப என்ன சொன்னா, இவ்வாறு வந்து முரண்பட்ட வாழ்க்கை வாழும்போது என்ன அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த அமைதி இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய அவர்களுக்கு அந்த தம்பதியர் தள்ளப்படுவார்கள். அதுக்கு அடுத்தபடியாக நிக்கா செய்தாச்சு, அல்லாஹ் தஆலா சேர்த்து வச்சிட்டான். அப்ப அல்லாஹ் சொல்றாரு எப்படி, அல்லாஹ் வந்து எப்படி அல்லாஹ் வாழ சொல்றான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், யாருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், என்ன செய்யுங்க, அவங்களோடு நல்ல முறையில வாழும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நல்ல முறை வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா, அதாவது அதிகார வாழ்க்கை அல்ல, அதிகாரப்படி வாழ்வது கிடையாதுங்க. நல்ல முறை வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா, அதாவது சொல்றாங்க, கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழணும். அதே போல மனைவிக்கு வந்து என்ன செய்யணும், நம்ம வீட்டு வேலையில் வந்து உதவி செய்யணும் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். ஏன்னா நபிஸல்லல்லாஹு பத்தி ஆயிஷா கிட்ட கேக்குறாங்க, நபிஸல்லல்லாஹு வீட்டுல எப்படி இருப்பாங்க, ஆயிஷா கிட்ட சொல்றாங்க, சின்னத்துல அவங்க ஆளியை வந்து அவங்களே துவைத்துக் கொள்வார்கள், அவங்க செப்பல் வந்து அவங்களே தைத்துக் கொள்வார்கள். எந்த ஒரு சொன்னா அவங்க மனைவிமார்கள் அவங்க வந்து உதவி செய்வாங்களாம். அது அவ்வாறு செய்யும் பொழுது வீட்டில் இருந்து இருந்து கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். தொழுகைக்கான நேரம் வந்து விட்டாக்க செய்வாங்க, அவங்க தொழுகைக்காக பள்ளிக்கு செல்வதாக அவங்க மனைவி ஆயிஷா அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப என்ன சொன்னா, இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை. என்ன தெரியுமா, திருமண வாழ்க்கைக்கு வந்துட்டா மார்க்கத்தை விட்டுடுறாங்க, மார்க்கத்துக்கு வந்துட்டா திருமணத்தை விட்டுடுறாங்க. இது இஸ்லாம் சொல்லவே இல்லை. மார்க்கத்தோட கலந்துதான் திருமண வாழ்க்கை என்பது. அப்ப என்ன தெரியுமா, சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அதான் இந்த மாதிரிலாம் வந்து வாழ்க்கையில வந்து இதெல்லாம் கடைபிடிச்சு வாழ்ந்தா மட்டும் என்ன செய்யலாம், நம்ம வந்து இவ்வாறு வந்து அல்லாஹ் சொன்ன முறைப்படி அந்த அமைதியான வாழ்க்கையில வந்து நாம வந்து வாழ முடியும். அதுக்கு அடுத்தபடி என்ன தெரியுமா, நபிஸல்லல்லாஹு சொல்ற விஷயங்கள் எங்க சிறந்தவர்கள் தெரியுமா, சிறந்த வாழ்க்கை சிறந்த பேர் எங்க இருக்கணும்,
குடும்பத்தில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கைருக்கும் லியாஹ்லிஹி, உங்களுக்கு சிறந்தவர் யார் தெரியுமா? யார் வந்து தன்னுடைய மனைவியிடத்தில் யார் சிறந்தவர் என்று சிறந்தவராக இருப்பாரோ அவர் யாரு? உங்களுக்கு சிறந்தவர். வான கைருல் லியாஹ்லிஹி சொல்றாங்க, அது என்ன மனைவியில சிறந்தவர் சொல்றாங்க. அப்படி சொல்ல எப்படி வாழ்ந்தாங்க? நாமள வந்து ஒரு நிக்காக பண்ணியிருப்போம், 2 நிக்காக பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மணி நிக்காக பண்ணாங்க. ஆனா என்ன செய்யல? எந்த மனைவியிடத்திலும் அவங்க நீதியத்துக்கு மாற்றமாக நடக்கவில்லை, நீதமா நடந்தாங்க. அதே போல தெரியுமா, தன்னுடைய மனைவிக்கு அது உரிமை வந்து அவங்க வந்து கையாண்டாங்க. அதுக்கான உரிமை அவங்க வந்து சரியான முறை கொடுத்து அவங்க வந்தாங்க. அப்ப அதான் சொல்றாங்க, வான கைருல் லியாஹ்லி, நான் வந்து என்ன செய்ய மனைவிக்கு நான் சிறந்த என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு அர்த்தப்படி என்ன தெரியுமா, கணவன் மனைவி வந்து வரும்போது சில நேரத்தில் சில குறைகள் வரலாம். முன்னாடி இந்த குறை தெரியாதுங்க. நான் முன்பு சொன்ன மாதிரி திருமண ஆரம்பத்துல சில குறை தெரியாது. திருமணம் கடந்து பல ஆண்டுகள் பல மாதம் வரும்போது சில குறைகள் வரலாம். குறிப்பாக ஒரு ஆணுக்கு பெண் கிட்ட சில குறைகளை வந்து கண்டுக்கு தென்படலாம். அப்ப அந்த குறையை வந்து பெருசு பண்ணலாம் பார்த்தா பெருசு பண்ணக்கூடாது. சொல்றாங்க, இதுல வாக்கு சொல்லக்கூடிய வழி இது. ஏன் சொன்னா குறையை பார்த்தா அவங்க வந்து இந்த நிம்மதியை வந்து காண முடியாது. என்ன குறை இருக்கும் தெரியுமா? அதாவது பெரிய குறை, மார்க்கத்துக்கு புறம்பான குறை இருந்தா அது வேற. ஆனா சில குறைகள் இருக்குங்க. சில சமையல குறை இருக்கும், அவனுடைய சில கோபத்துல குறை இருக்கும். நீங்களா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நான் எஃப்ரக்கு முஃமினத்தன், ஒரு மூமினான ஒரு மனிதன், மூமினான ஒரு ஆண், மூமினான தன் மனைவியை வெறுக்க வேண்டாம் சொல்றாங்க. நான் எஃப்ரக்கு மூமினத்தன், மூமினான ஒரு கணவன் மூமினான மனைவி வந்து வெறுக்க வேண்டாம். இன் சஹித மின்ஹா ஹுலுகன் சொல்றாங்க, அவருடைய ஒரு குணம் உங்களுக்கு வந்து கோபத்தை உண்டாக்கினால் என்ன செய்யணும்? ரதிய மின்ஹா ஆஹர, வேற குணத்தை பொறுத்து கொள்ளுங்கள். எல்லாமே வந்து திருப்தி இல்லாம இருக்க சில குணத்தை வந்து பொருத்தமா இருக்கும், என்ன செய்யணும்? அந்த பொருத்தமான குணத்தை வந்து என்ன செய்யணும்? வந்து கொடுத்து கொண்டு வாழ வேண்டுமே தவிர எல்லாத்துக்கும் என்ன செய்யக்கூடாதுங்க. சண்டை வந்து பிரிவினை வந்து தலாக் பக்கம் வந்து கொண்டு செல்லக்கூடாது வந்து மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை. அப்ப என்ன தெரியுமா, நம்முடைய விட்டு கொடுத்து வாழ வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல என்ன தெரியுமா, குறைகளை மறைத்து வாழணுங்க. கணவன் மனைவி சரி என்ன செய்யணும் சொன்னா குறைகள் மறைத்து வாழணும். சில பேர் எப்படி சொன்னா இந்த மனைவியுடைய குறை வெளியே ஃபுல்லா சொல்லிட்டு இருப்பாங்க. அது மனைவி என்ன செய்ய தெரியுமா, தன்னுடைய கணவனுடைய குறையை வந்து வெளியே ஃபுல்லா சொல்லிட்டு இருப்பாங்க. இது மார்க்கம் சொல்வதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறா பாருங்க, திருமண வாழ்க்கை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உன்ன லிபாசுல்லக்கும் வான்தும் லிபாசுல்லஹுன்ன, அதாவது மனைவியான அவர்கள் உங்களுக்கு ஆடை. உன்ன லிபாசுல்லக்கும், மனைவியான அவர்கள் உங்களுக்கு ஆடை. வான்தும் லிபாசுல்லஹுன்ன, கணவனா நீங்கள் என்ன செய்யணும்? நீங்க அதே மாதிரி மனைவி உங்களுடைய மனைவிக்கு ஆடை என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆடையுடைய தன்மை என்ன தெரியுமா? நம்ம உடலில் இருக்கிற குறையை வந்து மறைப்பது தான் ஆடையின் தன்மை. அதே போல என்று சொன்னா கணவன் என்ன செய்யணும்? தன்னுடைய குறையை வந்து மறைத்து வாழ வேண்டும் தவிர என்ன செய்ய வெளியே வந்து சொல்லிட கூடாது, குடும்பத்தின் விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது, விட்டு கொடுத்து வாழணும். இதெல்லாம் வாழ்ந்தா மட்டும்தாங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய சக்கீனத் அங்க வரும், சக்கீனத்தை வரும். அப்ப நீங்க எப்படி சொன்ன பெரும்பாலும் வாழ்க்கை எப்படி இருக்கு? சக்கீனத், அதாவது அமைதி இல்லாம மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன சொல்லி பார்க்கும்போது என்ன தெரியுமா, இதெல்லாம் வாழ்க்கையில இருக்கா? இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கா? நாம வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் செய்யாம அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையில் தான் அமைதியை வந்து பெற முடியாதுங்க. அப்ப திருமணத்துல அமைதி வேணும் என்ன செய்யணும்? முன்பு ஸ்டெப்ஸ், அதாவது ஸ்டெப் டு ஸ்டெப்பா படிப்பை என்ன செய்யணும்? ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொன்றாக மார்க்கம் என்ன சொல்லுது என்ன செய்யணும்? அந்த முறையில வந்து திருமணம் செய்து கொண்டு சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் சொன்ன நீ தஸ்குனு இலைஹா என்ன சொன்னாலும் அல்லாஹ்வோட அத்தாட்சிங்க. நிக்காஹ் என்பது அல்லாஹ்வோட அத்தாட்சி. யாருக்கு அந்த பாக்கியம் சில பேர் அல்லாஹ் நாடு சொன்னா திருமணம் எவ்வளவு செய்தாலும் திருமணம் செய்ய முடியாது, நிக்கா செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா வந்து ஒரு நிக்கா செய்ய பாக்கி தஆலா சொன்னா அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அவன் ஆயாத்தி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களிலிருந்து உங்கள் துணையை படைத்திருப்பது உங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அல்லாஹ் சொன்னா பாத்தீங்களா, நம்ம கிட்ட தான் நம்ம துணை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எதுக்கு தெரியுமா? இதஸ்குனு இலைஹா, நம்ம வந்து அமைதி பெறுவதற்காக வேண்டி. அப்ப அந்த அமைதி வேணும் என்ன செய்யணும்? எதெல்லாம் மார்க்கம் சொல்கிறதோ அதை பின்பற்ற வேண்டும், எதெல்லாம் மார்க்கம் தடுத்து என்ன செய்யணும் அதை வந்து செய்யாமல் இருக்க வேண்டும். ஆக அவ்வாறு வந்து அல்லாஹ் தஆலா சொன்ன மொழிபடி வாழ்ந்து மன அமைதியோடு வாழ அல்லாஹ் தஆலா எனக்கு உங்கள் வாழ்க்கை செல்வ செய்வானாக. வாஹதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் ஓதுங்க.